இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில டே 1ல எங்களோட பேட்டிங் இவ்வளவு மட்டமா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ் பயங்கர சோகத்தோட பேசியிருக்காரு. இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராபில தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டியானது வெற்றிகரமா முடிவுக்கு வந்திருக்கு. எஸ், நமக்கு வெற்றி தான். முதல் போட்டியில ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜாஸ்பர் பும்ரா தலைமையிலான இந்திய அணி 295 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. பெர்த்ல எப்பவுமே பவுன்ஸ் அதிகமா இருக்கும். இந்தியா பிளேயர்ஸை வச்சு பயம் காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா அணி கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்திய அணி அதே மைதானத்துல ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சிருக்காங்க. சொந்த மைதானத்திலே சூனியம் வச்ச மாதிரி இந்திய கேப்டன் ஜாஸ்பர் பும்ரா வேற லெவல்ல சம்பவம் நடத்தி காட்டியிருக்காரு ஆஸ்திரேலியா அணிக்கு. இதனால சொந்த மண்ணிலேயே இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர தோல்வியோட தொடங்கி இருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. இந்த முதல் டெஸ்ட் போட்டியோட தோல்வியை பத்தி தான் பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த தோல்வி எனக்கு ரொம்பவே ஏமாற்றமா இருக்கு. இந்த தொடருக்காக தான் நாங்க ரொம்பவே தயாராகிட்டு இருந்தோம். எல்லாமே சரியா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கல. அதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேயான வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தோல்வியில இருந்து உடனே எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அடுத்த 2 நாட்கள் ஓய்வு எடுக்கணும். அதற்கு பிறகுதான் அடிலைட் டெஸ்டுக்கான பிராக்டிஸை தொடங்கணும். இந்தியாவுக்கு எதிரான ஏராளமான தருணங்கள்ல சிறப்பா கையால தவற விட்டுருக்கோம். டே 1ஓட இறுதி கட்டத்துல நாங்க சிறப்பா பேட்டிங் செஞ்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே சிறப்பா நடந்திருக்கும். ஏன்னா அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணியில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதனால இதை பத்தி நாங்க அதிகமா விவரிக்க தேவையில்லை. அடுத்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஏராளமான ஆலோசனைகள் நிச்சயம் நடக்கும். அதே மாதிரி அடிலைட் பிட்ச் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியுமே ஆலோசனை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா கேப்டனான பேட் கமின்ஸ் பேசியிருக்காரு. அடிலைட் மைதானத்தில் நடக்க இருக்க 2வது டெஸ்ட் போட்டியை பொறுத்தளவுக்கு பகலிரவு போட்டியா நடக்க போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.